மகனை காத்தவராயாம் தாயே வருமட என் மகனே நீதான் வனத்தில் பிறந்தவனா கட்டமத்தே வந்து நம்ம தாயே அம்மா மணித்தே நம்ம காத்தமுத்து வனத்தில் பிறந்தவனா நீதான் பல்லவனே வருமட கட்டமத்தே வனத்தில் பிறந்தவனா அம்மா பண்ணித்தே அம்மா பதபூஜை செய்தாதினால் பல்லாண்டு காலவர வாஜிருப்பார் மகனை காத்தவராயா அம்மா உன்னை அன்புடன் வரைகிறேன் மகனே ஆகட்டும் தாயே மகனை தொட்டித்து சின்னா தொட்டியத்து மகனே தொட்டியத்து மகனை தொட்டித்து சின்ன உன்னையும் அன்புடன் வரைகிறேன் மகனே தாங்கள் செத்தினுடைய பாக்கியம் அம்மா மகனே அம்மையப்பா மகனே அவர்கள் இருவர்கள் எனது அருகாமையில் இருக்கிறார்கள் நீ மட்டும் முகமாற்றத்துடன் இருக்க வேண்டிய காரணம் மகனே 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 அம்மையப்பா எப்பொழுதும் தாயினுடைய அருகாமையிலே இருக்கிறாய் அல்லவா ஆகினால் உன்னை கடைசி இடத்தில் கோபம் வேண்டாம் மகனே நீதான் எனது செல்ல பிள்ளை மகனே மூத்த மகவா என்னை முதல்ல கூப்பிடாம அவங்க மூத்த மகன் நல்லா சொல்லுங்க இது கூப்பிடுதே பெருசு என்ன மூத்தரங்கற நீ மூத்த மகன் மகனே அம்மையப்பா நீதான் எனது செல்ல பிள்ளை மகனே காரலே அம்மையப்பா மகனே கட்டளக வருமடா நீதான் எனது செல்ல பிள்ளை மகனே எங்க போய் காலத்தொட்டு போட்டு காலத்தொட்டியா அம்மா மகனே மண்டை மேல இருக்கு அம்மா மகனே எனக்கு ரொம்ப பசியா இருக்கு பசியா இருக்குதா அதிகமா பசி இருக்குது அப்படியா சாதம் வேண்டுமா முட்டை வேணுமா பசின்னு சொன்னா படக்குன்னு ஏதாவது தின்றுவாரு வரப்ப ஒரு முட்டை கொடுத்தாங்க மகனே அம்மையப்பா அம்மா பசியோடு இருக்கிறாய் அல்லவா பசியா இருக்குமா சாதம் என்று கேட்கிறாய் கண்டிப்பா வேணும் ஆகட்டும் மகனே மகனை காத்தவராயா நீங்கள் எல்லாம் மனத்துக்கு சென்று வேட்டைகளாடி தாயினுடைய ஆலயத்திற்காக பாதமலர்கள் எல்லாம் எடுத்து வந்து மிக பசியுடன் வந்திருப்பீர்கள் ஆமாம் தாஜி ஆகையினால் உங்கள் மூவருக்கும் பாலூத்தி சாதாரே என் மகனே நீங்கள் பக்குவமா சாப்பிடதா வேணுமடா மகனே பாலூத்தி சாதாரே நீங்கள் பசியற வேணுமடா காத்தமுத்து மகனை காத்தவராயா அம்மா பால் சதம் தருகிறேன் அனைவரும் சாப்பிட வேண்டும் மகனே தாயே தாங்களோ பாலூத்திய வண்டமாக சாதம் தருவதாக சொல்கிறீர்கள் அல்லவா தாங்கள் குடிக்க பாலூத்திய சாதத்தை தின்றால் பாலூத்தி சாதம் தின்றால் தாயே தாயே அம்மா அம்மையே அம்மா அம்மா பாலூத்தி சாதம் தின்றால் சாதம் தின்றால் அம்மா அம்மையே அம்மா அம்மா தாங்கள் பாலூத்திய சாதத்துடன் உணவு உண்டுவா மகனே என்கிறாய் என்னுடைய அங்கமாகப்பட்டது பட்டு இருந்த படமாக இருக்கிறது எனக்கு வேண்டாம் என்னுடைய தம்பி தொட்டியத்து சின்னாருக்கு கொடுத்திருப்புகள் தாயே மகனை காத்தவராயா மகனை தொட்டித்து சின்னா ஏன் சாவதம் வேண்டுமா எனக்கு அப்படி பசியோ ரொம்ப அம்மா தாயே பசியோ ரொம்ப அம்மா தாயே மகனை
அண்ணா சென்று வருவாய் மகனே போய் வருவாய் அண்ணோ அண்ணோ போயிட்டு வரட்டா? ஒண்ணும் வருத்தம் இல்லையே. ஆ? அங்க வர சொல்றதா? சரி, போயிட்டு வரட்டா? தம்பி, எல்லாரும் போயிட்டு வரட்டா? அண்ணன் தம்பி 2 பேரா? ஏய் 3 பேர் அண்ணன் தம்பி அல்லவா? அண்ணன் தான். மகனை காத்தவராயா பால் சாதம் சாப்பிட்டா தன் வயிறு பத்தி என்று சொன்ன அல்லவா? ஆமாம் தாயே. ஆகையினால் தயிரூத்தி சாதத்தரே மகனே சாப்பிடாத வேணுமடா. தைரியமூர்த்தி சாதத்திட்டாரம்மா தனவையும் ஏறிச்சோதம்மா. மகனை காத்தவராயா அம்மா தயிர் சாதம் வேண்டும் என்று வருகின்றாயா? உண்மைதான் அம்மா. தயிர் சாதம் வேண்டும் என்று வந்தால் மகனே மோரூத்தி சாதத்தரே மகனே சாப்பிடாத வேணுமடா. மகனே மோரோத்திய வண்ணமாக சாதம் உண்டு வா மகனே என்கிறாய். நிச்சயமாக வாய் கசந்த வண்ணமாக இருக்கிறது. எனக்கு மோரோத்திய சாதம் வேண்டாம் தாயே. மகனே நெய்யூத்தி நெய்யூத்தி சாதத்தரே மகனே இத சாப்பிட வேணுமடா மகனே மகனே நெய்யூத்தி உனக்கு நெய்யூத்தி சாதத்தரே மகனே. நெய்யோத்தி சாதம் தாயே. நெய்யோத்தி சாதம் தாயே. எனக்கு ரொம்ப உனக்கு தாயே தாயே. நெய்யோத்தி சாதம் தாயே. அம்மா மகனே தாங்கள் நெய்யோத்திய சாதத்துடன் உண்டு வா மகனே என்கிறாய். நெய்யோத்திய சாதத்தை தின்று வந்தால் என்னுடைய அங்கமாகப்பட்டது நெருப்பாய் முழங்கி வண்ணமாக இருக்கிறது. எனக்கு வேண்டாம் தாயே. என்னுடைய அண்ணன் அம்மையப்ப காரனுக்கு கொடுத்து விடுங்கள். மகனே காத்தவராயா எப்பொழுது வனத்துக்கு சென்று தாயே பசியாக இருக்கிறது சாதம் என்று கேட்பாய். உண்மைதான். இன்று எந்த சாதம் கொடுத்தாலும் வேண்டும் வேண்டும் என்று வருகின்றாய் மகனே காத்தவராயா. ஆகையினால் எந்த திசை போன யாடா எந்த அகனேயா எந்த சொல்லுவாடா காத்தமுது. தெற்கு முகமாக சென்று ஒரு மாலை ஒன்று பார்த்து வந்தேன் தாயே. மகனை காத்தவராயா அம்மா. தென் திசை மக வேட்டைக்கு போக வேண்டும் என்று சொன்னேன். என்னுடைய சொல்லை மீறி தென் திசை வேட்டைக்கு சென்றதெல்லாமல் ஒரு மாலையை பார்த்து என்று சொன்னாய் அல்லவா? ஆமாம் தாயே. மாலை என்று சொன்னால் உனது தந்தையின் கழுத்திருக்கப்பட்ட பாம்பு மாலையை கண்டு வந்தாயா? இல்லை அம்மா. அல்லது உனது சகோதரன் முருகக்கலையில் கழுத்திருக்கப்பட்ட ருத்ராசிமணி மாலையை கண்டு வந்தாயா? இல்லை தாயே. அல்லது உனது தாய் மாமன் என்று சொல்லக்கூடிய பரந்தாமன் கழுத்திருக்கப்பட்ட துளசிமணி மலை கண்டு வந்தார். எந்த மலை கண்டு வந்தார் எந்த அதாவது தெற்கு முகமாக சென்று என்ன மாலை பார்த்து வந்தா என்று கேட்டாய் அல்லவா? நிச்சயமாக. தந்தை கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாலை வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய தந்தை சிவபெருமான் கொடுக்க மாட்டாராம். இல்லை என்னுடைய மைத்திர கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் என்னுடைய மைத்திரர் கொடுக்க மாட்டாராம். இல்லை என்னுடைய சகோதரன் கழுத்திலே இருக்கக்கூடிய துளசி மாலையை வீதி இந்த ருத்ராச மாலை வேண்டும் என்று கேட்டால் ருத்ராச மாலை எனக்கு கொடுக்க மாட்டார்களா? நான் பார்த்து வந்ததை மாலை இல்லை தாயே. பிறகு அங்கே தெற்கு திசை போனே நம்ம தாயே. தெற்கதியை கண்டே நம்ம தெற்கு திசை போனே நம்ம தாயே. தெற்கதியை கண்டே நம்ம அன்று வந்த கடிகளம் அம்மா அன்று வந்த கடிகளம் அம்மா ஒன்று வாழ வேண்டும் அம்மா தெற்கு முகமாக சென்று ஒரு கனி ஒன்றை பார்த்து வந்தேன் தாயே. மகனே காத்தவராயா மாலை என்று சொன்னாய், கனி என்று சொன்னாய் அல்லவா? கனி என்று சொன்னால் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கரியை எந்த கனி கண்டு வந்தார்
மகனை காத்தவராயா தாயே. கனி என்று சொன்னால் மாப்பழ மாலை என்று சொல்லக்கூடிய முக்கணி எந்த கனி கண்டு வந்தாய் மகனே அம்மா தெரிவித்தவர் கனியை பருகி தெரிகிறேன் மகனே தாங்கள் சொன்ன பிரகாரம் இந்த உலகத்தில் உள்ள முக்கணிகளில் எக்கனியை கண்டு வந்தாய் என்று கேட்கிறாய். நிச்சயமாக பறிக்கக்கூடிய கனியாக இருந்தால் அப்பொழுதே பறித்தெடுத்து வந்திருப்பேன். பிறகு இந்த கனியாகப்பட்டது எப்படிப்பட்ட கனி என்றால் எப்படிப்பட்ட கனி மகனே அந்த கொம்பினிலும் பூகாதம்மா பூகாதம்மா தாயே. கொடியினிலும் வளராதம்மா வளராதம்மா. கொம்பரையும் பூக்காதம்மா பூக்காதம்மா தாயே. கொடி வளராதம்மா வளராதம்மா. அங்கே ஒரு சாக்கு வல்லில் பூத்தே தொழிலில் பூத்தே தாயே. உன்னை கனிதானம்மா எந்த தாயே. நான் பார்த்து வந்த கனியாகப்பட்டது அந்த கொம்பினிலும் பழுக்காது கொடியினிலும் வளராது. அது மட்டும் அல்லாத இந்த கனிக்கு அங்கே மாதமோரு பூக்கும் பூமாதாயே. வந்தமோரு காய் காய்க்குமா. ஏய், மாதமோரு பூக்கும் தாயே. வளரவோரு ஆய்வையுமா. தந்த கனி என்னது பூதாயே. என்னவாதிய விட்டதிலும் அதாய் இன்னொருவருக்கு பாடலையோ. நான் பார்த்து வந்த கனிக்கு மாதம் ஒரு முறை பூ பூக்கும், வருடம் ஒரு முறை காய் காய்க்கும். இன்ன கனி இன்னது என்று தாங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்களா தாயே? மகனை காத்தவராயா நீ பார்த்து இந்த கனியாகப்பட்டது மாதம் ஒரு பூக்கம் உண்மைதான். வருடவர் காய்க்கும் என்று சொல்கிறாய். ஆமாம் தாயே. ஒன்றுமே புரியாதவில்லை மகனே. மகனே அம்மையப்பா வனத்துக்கு சென்றெடுத்த தம்பியாகப்பட்டவன் சரி. ஒரு கனியை பார்த்து என்று சொல்கிறான். அக்கனியாகப்பட்டது மாதம் ஒரு பூக்கும் வருடம் ஒரு காய் காய்க்கும், கொம்பிலே பழுக்காது, ஒரு சான் குடலிலே பழுக்கக்கூடிய கனி. அப்பேற்பட்ட அதிசயமான கனி என்ன கனியாக இருக்கும் மகனே? ஆமா, நான் கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே. மகனே பொம்பளை தானே நசமா. மகனே ஏமா என்ன தெரிவிக்கின்றாய்? மாதம் ஒரு பூ பூக்கு வருடம் ஒரு காய் காய்க்கலாம். சரி, ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வந்திருக்காமா. மாதம் ஒரு பூக்கும் என்று சொல்கிறான். மாசம் மாசம் தலைக்கு ஊத்துறது, தண்ணிக்கு தலைக்கு ஊத்துறது. வருடத்தில் ஒரு காய் காய்க்கும் என்று சொல்கிறான். வருஷமானா 10 மாசத்துல கப்பு கப்பு பிள்ளை வந்து போட்டுறாங்களே. அப்படி என்றால் அவன் பார்த்து வந்தது ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து வந்திருக்கியா அப்படியா? தம்பி? மகனை காத்தவராயா தம்பி சொல்லுங்க சேர்ந்து பொம்பளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ பொம்பளை பார்க்க ஆரம்பிச்சிட்ட. தெரியாத ஒண்ணுமே இல்லைனா எத்தனை பக்கம் பார்த்துருக்க நீ? மகனை காத்தவராயா அம்மா. நீ பார்த்து வந்தது கனியும் அல்ல மாலையும் அல்ல, ஒரு கன்னி பெண்ணை பார்த்து என்று சொல்கிறாயா? உண்மைதானம்மா மகனே தாயே. அதற்காக இப்பெண்ணினை நான் மனம் முடிக்க வேண்டும், தாங்களிடத்திலே வரம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன். மகனை காத்தவராயா தாயே. ஒரு பெண்ணை பார்த்து என்று சொன்னாய் அல்லவா? ஆமாம் அம்மா. அந்த பெண்ணை மணமுடிக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா? ஆமாம் தாயே. அந்த பெண்ணாகப்பட்டவள் எந்த ஊரு எந்த தேசம் மகனே எங்க நீங்க சொல்லுமடா. முத்துமாமா, அண்ணனாரா தாயே. உதவியா நற்பேதையா. தாயுமேகே அத்தைகைய மகனே தைமுடனே சொல்லுமடா. அடியப்பன் அசப்பெற்ற தாயே. அத்திரியை கண்டேனம்மா. நான் பார்த்து வந்த கனியாகப்பட்டதில் இப்பொழுது எந்த பெண்ணுடைய பார்த்து வந்தாய்? அவருடைய தாயின் பெயர் தந்தை பெயர் என்ன என்று கேட்கிறாய் அல்லவா? உண்மைதான் மகனே. புத்தூர் அக்ரஹாரம் புதுச்சேரி நற்பேட்டை ஆரியப்பன் மகள் என்று சொல்லக்கூடிய 1008 ஐயன்மார்களுக்கும் அருமை திருமகள் இந்த ஆரியம் ஆளா என்ற பெண்ணை பார்த்து வந்தேன் தாயே. பெண்ணை பார்த்து வந்தேன். மகனே காத்தவராயா அம்மா. புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நெல்பேட்டை ஆரியப்புராஜன் மகள் ஆரியமல பெண்ணை பார்த்து வந்தாயா? ஆமாம் தாயே. நிச்சயமாக பெண்ணை நீ நேரடியாக பார்த்திருக்க முடியாது மகனே. ஏன் அம்மா முடியாது என்கிறாய்? ஏன் என்று கேட்டால் அரியப்புராஜன் கோட்டை என்று சொன்னார் மகனே. அங்கிருந்து காவலான காத்தவனே. அதினத்து காவல் என்றால் காவல் என்றால் தாயே. அதுக்கு முன்னே நானும் போனேனம்மா. அங்கிருந்து காவலான காவலான நீலா. எப்படி பார்த்து வந்தாய் காத்தவனே. மகனை காத்தவராயா அம்மா. ஆரியப்புராஜன் கோட்டை என்று சொன்னார். சொன்னால் 1000 ஐயன்மார்கள் எல்லாம் கட்டுக்காவலாக இருப்பார்கள். இருப்பார்கள். அத்தனை கட்டுக்காவலை இருந்த பெண்ணை நீ எப்படி பார்த்து வந்தாய் மகனே? இப்படி கட்டு காவலை மீறி எப்படி அந்த பெண்ணை பார்த்து வந்தாய் என்று கேட்கிறாய் அல்லவா? இந்த பெண்ணை நான் எப்படி பார்த்து வந்தேன் என்றால் எப்படி பார்த்து அவள் வந்தாய்? குளிக்கக்கூடிய நீரில் அந்த கெண்டை மீனாய் மடிக்கும் பொன்னோடாயே. கெண்டையிலே சென்றேனம்மா. கண்டையிலே சென்றேனம்மா. பட்டை மீனில் ரூபம் கொண்டே அம்மா. படகலையில் சென்று வந்தேன். படகலையில் சென்று வந்தேன். அம்மா மகனே கெண்டை மீனாக ரூபம் கொண்டு அவள் நீராடக்கூடிய நீரிலே சென்ற பெண்ணை பார்த்து வந்தேன் தாயே.
மகனே காத்தவராயா அம்மா கேட்ட வீடு எடுத்த வடிவம் எடுத்த அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னாய் அல்லவா? ஆமாம் தாயே. நீ பார்த்த அந்த பெண்ணாகப்பட்டவள் மற்றவள் பாப்பார குலம். சரி அம்மா. நாம பண்டார குலம். உண்மைதான். அந்த பாப்பார பெண்ணை திருமணம் செய்தால் நமக்கு என்ன நேரம் என்று தெரியுமா மகனே? அப்படி என்னமா வந்து நேர்ந்து விடும் தாயே. மகனே காத்தவராயா அம்மா. பாப்பார பெண்ணை தொட்டால் ஆகே அவங்கள் நெருமடா நெருமடா பாப்பார பெண்ணை தொட்டு பெண்ணை தொட்டு எனக்கு பரமத்து தேர்ந்தவனே தேர்ந்தவனே. பெண்ணை தொட்டால் நமக்கு அவற்றுக்கு நெருமடா காத்தவரே. பெண்ணை தொட்டு பெண்ணை தொட்டு எனக்கு ஆபத்து தேர்ந்தவனே தேர்ந்தவனே. அம்மா மகனே பாப்பர பெண்ணை தொட்டால் பாவம் வந்து நேரும். ஆகட்டும். ஐயர் விழுந்து பெண்ணை தொட்டால் நமக்கு ஆபத்து வந்து நேரும் மகனே. அப்படி என்றால் ஆகையினால் அந்த பெண்ணை மறந்து விடு மகனே. நான் சொல்லக்கூடிய பெண்களை திருமணம் செய்ய வேண்டும் மகனே. தாயே பாப்பாரை பெண்ணை தொட்டால் பாவம் வந்து நேர்ந்து விட வேண்டாம் என்கிறாய் அல்லவா? இல்லை தாயே, வாழ்ந்தால் ஒரு கணமாவது இந்த மாலையுடன் வாழ வேண்டும். இல்லை என்றால் இந்த மண்ணுக்கு நான் இரையாக வேண்டும் தாயே. மகனே காத்தவராயா அம்மா. உனக்கு திருமணம் தானே வேண்டும்? ஆமாம் தாயே. திருமணம் வேண்டும் என்றால் அத்தை மகள் அகாரிப்பி மகனே அழகு வெற்றி நாகம் போடிப்பா. மகனே மாமனாகன் சுகரிப்பி மகனே மாமனாகன் சுகரிப்பி மகனே அழகு வெற்றி நாகம் போடிப்பா. அழகு வெண்ணை மனம் முடிப்பாள். மகனே காத்தவராயா மாமன் மக்கள் அத்தை மக்கள் வாய்க்கறிவு பூங்கறிவு பெண்கள் இருக்கிறார்கள். அளவுக்கு மச்சமல ஓரத்துல பசுமாட்டு பண்ணைகளாம். கொல்லிமல ஓரத்துல குருபாட்டு பண்ணைகளாம். இப்படிப்பட்ட செல்வ பொருந்தி இடத்துல உன்னை மனமுடித்து வைக்கிறேன். மனமாற ஏற்றுக்கொள்வாய் மகனே. தாயே மகனே அப்படி எங்கள் அத்தை மக்கள் வாகவன் மக்கள் என்று சொல்லக்கூடிய இரு பெண்மணிகளையும் மனம் முடித்து வாழ்வாய் என்று தெரிவித்தாய் அல்லவா? நிச்சயமாக வேண்டாம் தாயே. ஏனென்றால் உங்கள் குலத்திலே பிறக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று தெரியுமா? என்ன செய்வார்கள்? எந்த கோலம் ஆனாலும் தாயே தாயே அம்மா எந்த கோலம் ஆகாதம்மா ஆகாதம்மா எந்த கோலம் ஆனாலும் தாயே தாயே எனக்கு எந்த கோலம் ஆகாதம்மா தலைகோடி கோமமுட்டே கோமமுட்டே தாயே கைகாலென்று மகனே எந்த குலம் ஆனாலும் என் குழந்தை ஆகாது என்று சொன்னாய் அல்லவா? உண்மைதானம்மா? எதற்காக மகனே உன்னுடைய குலத்திலே பிறக்கக்கூடிய பெண்மணிகள் அதாவது தலைக்கோழி கூவும் முன்பாக இருந்து கையிலை கடைந்திருப்பார்கள். முதற்கோழி கூவும் முன்பாக இருந்து மோரை கடைந்திருத்து வருவார்கள். எடுத்துக்கொண்டு இப்படிப்பட்ட தெருவிலே எப்படி எல்லாம் கேவலமாக விட்டு வருவார்கள் என்று தெரியுமா? எப்படி விட்டு வருவார்கள் மகனே? அம்மா தையீரோ தையீரோ என்று ஆயே மகனே தையீரோ தையீரோ என்று ஆயே அவன் தையீரோ என்று வாழாம தாயே தாயே தையீரோ தையீரோ என்று தாயே தையீரோ தையீரோ என்று தாயே தையீரோ தையீரோ தாயே தாயே தையீரோ தையீரோ என்று தாயே அப்படி ஓர ஓர என்று தாயே ஓர ஓர என்று தாயே அவன் ஓர என்று வாழாம தாயே தாயே ஓர ஓர என்று தாயே இப்படி தையீரோ தையீரோ என்று மோரோ என்று விற்று வருவார்கள். அதை வாங்கி பருகக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி கேவலமாக காரித்து போவார்கள் தெரியுமா? அப்படி எப்படி பேசுவார்கள் மகனே? எப்படி பேசுவார்கள் என்று தெரியுமா? எப்படி பேசுவார்கள்? அம்மா தையீரோ முறக்கடிக்க அவன் தலை முறக்கடிக்க தையீரோ புலி பறிக்கோ பலமோடி சிக்கடிக்கோ போலே முறக்கடிக்க அவன் கொத்தா தையோ சிக்கடிக்க தையீரோ முறக்கடிக்கும் தலைமுடியோ சிக்கடிக்கும் மோரோ முறக்கடிக்கும் முந்தானியோ சுக்கடிக்கும் என்று வாங்கி பருகக்கூடியவர்கள் எல்லாம் இப்படி கேவலமாக காரித்து போவார்கள் தாயே. அது மட்டுமல்லாத இந்த இரு பெண்மணிகள் பற்றியும் எடுத்துரைக்கிறேன் தாயே. மகனே எப்படி என்றால் எப்படி? இந்த மோர் வித்தால் 3 பணம் அவள் முடக்கி இருந்ததோ 6 பணம் என்று சொல்வார்கள். தயிர் வித்ததோ 3 பணம் அவள் தங்கி இருந்ததோ 6 பணம் என்று அவசரத்தனமாக அடைந்து பச்சை மலையிலே பசுமாட்டு பண்ணை கொல்லி மலையிலே குருமாட்டு பண்ணை வைத்து செல்வத்திலே சிறந்து விளங்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல இந்த கருப்பு என்றாலே இந்த காத்தவராயனுக்கு ஆகாது என்று உனக்கு தெரியாதா தாயே? எதற்காக மகனே? அம்மா கருப்பி கருப்பி என்ற தாயே தாயே எனக்கு விருப்பம் எனக்கு அம்மா கருப்பி கருப்பி என்ற தாயே தாயே கருப்பி அம்மா அம்மா கருப்பி கருப்பி என்ற தாயே தாயே எனக்கு விருப்பம் எனக்கு அம்மா கருப்பி கருப்பி என்ற தாயே தாயே கருப்பி அம்மா அம்மா. அதனால் இந்த கருமை நிறம் படைத்த பெண்கள் எனக்கு வேண்டாம். அது மட்டுமல்லாத இப்படி இருந்தாலும்
அந்த இரு பெண்மணிகளும் அம்மா ஏறு நதி சூறாந்தலை அவள் எதுக்கே வந்தாளாகாதம்மா. ஏறு நதி சூறாந்தலை எதுக்கே வந்தாளாகாதம்மா. கனகால் பெருந்தவளாம் அம்மா கனவானையும் கொண்டிடுவா. இந்த இரு பெண்மணிகளும் ஏறுநத்தி சூறாந்தலை கொண்டவர்கள் எதற்கு வந்தாலும் ஆகாது. அதாவது கெண்டைக்கால் பெருத்தவள் குழந்தையை கொண்டு விடுவாள், மண்டையினை பெருத்தவள் மாமியாரை கொண்டு விடுவாள். இது மட்டும் அல்லாத கணங்கால் பெருத்தவள் கணவனையும் கொண்டு விடுவாள். அம்மா, இந்த இரு பெண்மணிகளையும் நான் மனம் முடித்து உங்களை எல்லாம் நான் இழக்க வேண்டுமா மகனே? தாயே, அதனால் வேண்டாம் வருகின்றாயா? எனக்கு வேண்டவே வேண்டாம் தாயே. மகனே, அம்மையப்பா, இதான் புத்தி மேலே எடுத்து சொல்ல வேண்டும். அப்படியா? நீதான மூத்தவன். ஆமாமா. அவர்கள் பாப்பாருக்கலாம், நாம பண்டாருக்கலாம் அல்லவா? ஆமாம் தாய். ஆகையினால் நமது மாமன் மக்கள் அத்தை மக்கள் வாக்கிற்கு பூங்கரியில் பெண்கள் இருக்கிறார்களாம். அவர்களுக்கு திருமணம் செய்த நீதான் அவனுக்கு புத்தி மேலே எடுத்து சொல்ல வேண்டும். நீ சொல்லிட்டீல. ஆகட்டும் மகனே. மகன் நீ சொன்ன மாதிரி புத்திமதி சொல்ல, நீ கவலைப்படாதமா. ஆகட்டும் மகனே. காத்த மொத்தம் இப்பதான் கண்ணு தெரியுதானே? ஊர் ஊரா சுத்தி பொங்கல் பாக்குறத பாக்க. என்னடா இப்படி சொல்ற நீ? சரி பாத்துட்டேன். சரி, அதுக்குள்ள அழகா இருக்குங்களா? ரொம்ப அழகா இருக்குமா? என்ன சொல்றா? சரி இருக்கட்டும். அந்த பிள்ளை சரி, நான் அம்மா கிட்ட சொல்லி விடவாங்கி கொடுத்தா ஒரு 4 மாசத்துக்கு எனக்கு குத்தி கொடுறியா? என்னது? அம்மாட்ட சொல்லி வரவாங்கி கொடுத்தா சரி, ஒரு 4 மாசத்துக்கு குத்தி கொடுறியா? இப்ப மட்டும் என்னன்னா வருது? இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்படிதானே இருக்குதா? அப்படிதான் இருக்கும். அண்ணா, இதெல்லாம் வேண்டாம்ண்ணா. நீ சொன்ன மாதிரி நான் போய் சிறை எடுத்துட்டு வர்றதுக்கு நீ வரத்தை வாங்கி கொடு. சரி, கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு பிள்ளை வந்துருச்சுன்னா நீ ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? ஓஹோ, ராமன் ஆண்டாலும் ஒன்றுதான், லட்சுமணன் ஆண்டாலும் ஒன்றுதான். அப்படி அவ்வளவுதான். வர மட்டும் வாங்கி கொடு நீ. சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் நாளைக்கு கேசருக்குள்ள போனீங்களே கொப்பளோடி சொல்லவாங்க கம்மல் விட்டுரு. ராமராட்டால லட்சுமணாட்டால அதோ விட்டுரு. ஆமா, நாளைக்கு இல்லாட்டி நீ கிழிச்சுதே கேப்பையை நட்டுருவ. வில்லேஜ் டேஷன் கூட்டு போயிடா சும்மா போட பாத்துக்க. நீ தான் மொண்டி பாய், நீ என்ன பண்ணுவ? மொண்டியா இருக்கிறிய? நான் உருண்டுகிட்டா கிடப்பேன் சும்மாவா. அதானே கேட்டேன். அதுல தூக்கம் வராது. தம்பி, அண்ணா, உனக்கு வர வாங்கி தரேன். சரி, வர வாங்கி தரேன்னா போய் வீட்டுல ஆக வேண்டிய வேலை பார்க்கணும். என்ன வேலை பாக்குற? ஊர் மேல ஆள் விடணும். ஊர் மேல ஆளு? ஆமா சாமி. எதுக்கு நான் ஊர் மேல ஆளு? நம்ம எவ்வளவு எப்பேற்பட்ட குலம், நமக்கு எத்தனை பேர் சொந்த பந்தம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் சொந்த பந்தம் வருவாங்க. ஆமா ஆமா, அதனால ஊர்ல ஆளு விடணும். சரி, ஊர்ல ஆளு விட்டு விட்டு இங்க திரும்ப வந்து எப்படிதான் 2 டயர் வேறு மாட்டேங்குது. 2 லாரி டயர் வேறு மாட்டேங்குது. 2 லாரி டயர்? எதுக்குண்ணா அது? விரவு 2 லாரி விரவு வேறு மாட்டேங்குது. என்ன இப்படி சொல்ற? ஆமா சாமி. எதுக்குண்ணா அது? பெட்ரோலு, சீமெல்ல, சரி, இந்த பட்டமுத்து ஆ, இதெல்லாம் வேணும். ஏன்னா இந்த நாடகம் இல்லாத போது இந்த வேலைக்கு போவியா? இல்ல சாமி, ஆ, இதெல்லாம் வந்து வாழை பறிச்சு சோறு இல்ல, கண்ட மாதிரி கரெக்டா சொல்லிட்டு வர எல்லாத்தையுமே. அது வேணும். ஆ, சக்கரை வேணும். சக்கரை அவங்க சக்கரை எதுவுமே சக்கரை போடணும். எதுக்கு சின்ன வயசு பிடிக்கும்? இல்ல சாமி, போடுறதுக்கு வேற. போடுறதுக்கா? சரி சரி சரிண்ணே. அது மட்டும் இல்ல, எதுல கொண்டு போய் போடுற? எப்படி 6 அடி தான் புளி வெட்டும், உனக்கு 7 அடி வெட்ட போட்டிருக்குது. என்ன இப்படி கேக்குற நீ? ரொம்ப வளர்த்தே இருக்கிற அதுக்கு காலை கொஞ்சம் வெட்டி விட்டுலாமா? நோ. இல்ல தம்பி, உனக்கு 6க்கு 3 குழி வெட்டி சரி, அது இத பூரா போட்டு வாழை பறிச்சு சோறாக்கணும். எண்ணெய் போட்டா சோறாக்குற? உண்மையில தம்பி, வாழை பறிச்சு இதெல்லாம் போட்டு சோறாக்கணும். அப்படியா? ஐஸ் பெட்டி வர சொல்லணும். விரைக்காம இருக்கிறதுக்கு. யாரு? சோறு சோறு விரைக்காம இருக்கணும். சோறு வரைக்காம இருக்கிறதுக்கா? அப்படின்னு சொல்லுண்ணா. உள்ள வச்சுக்கணும். இடுப்புல வேற கொத்து வைக்கணும். என்ன கொத்து? இரும்பு கொத்து. எதுக்கு? இரும்பு இருக்கு நல்லது. மாப்பிள்ளை கையில எலும்பு சோளம் வச்சுப்பாங்க. நீ எலும்பு சோளம் இரும்பு நான்லாம் வைக்கிறீனா? நீ எல்லாம் வச்சிருந்தியா? நாளை ஒது கூட வைக்கவே இல்ல. ரெண்டு ரெண்டா தான் இருக்குது. சரி, இருக்கட்டு இருக்கட்டு. இதெல்லாம் வச்சது மட்டும் பத்தாது. முக்கியமா சொல்ல போனா சரி இருக்கட்டு, எல்லாத்தையும் வச்சாச்சு, எல்லா வேலையும் பண்ணியாச்சு. முக்கியமா இப்ப அம்மா வர வாங்கி தரணும். வர வாங்கி தரணும். வர வாங்கி பண்ணி. ஓ, நீயும் சாமி நான் பாத்துக்கிறேன். சரி சரி, வர வாங்கி கொண்டா, நான் போயிட்டு வரேன். அம்மாட்ட பேசிக்கிறேன். நீ கவலைப்படாத. அம்மா, தம்பிட்ட பேசிட்டு புத்திமதி எடுத்து சொன்னாயா? புத்திமதி சொல்லிட்டமா? சரி. நீ என்னதான் ஆனாலும் சரி, சரி, நான் சொல்ல அவன் கேட்க மாட்டேங்கிறியா? அப்படியா? அவன் கேட்டாலும் கேட்காட்டியும் சரி, நீ வரத்தை கொடுத்துறாத. கொடுக்க மாட்டேன் மகனே. வரத்தை கொடுத்துறாதமா? கொடுக்க மாட்டேன். நம்ம குளத்துக்கு அவன் குளத்துக்கு ஆகாது. ஆகாதல்லவா? தம்பி, வர வாங்கிட்டு இல்லண்ணா? வர வாங்க வந்துடாது. நான் போயிட்டு வரட்டுமா?
ஏன்னா அம்மா தரமாட்டேன்னு சொல்லு. ஆ, நீ விடாத. நீ விடாத ஆளு தானே. எப்படி இந்த வரம் கொடுக்கலாம் விட்டுருமா? விடக்கூடாது. விடக்கூடாதுல்ல. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆமனா ஆமனா ஆமனோ. என் மூஞ்சில முடிக்க முன்னாடி நீ வரத்தை வாங்கிட்டு வா. அண்ணோ, நீதானே எனக்கு வரம் வாங்கி கொடுக்கணும். நான் சொல்லிருக்கிறேன். ஆ, நீ பேசி வாங்கிட்டு வந்து. பேசி வாங்கிட்டு வரட்டுமா? ஆமா. அப்படியா? ஈஸ்வரத்தை போய் பாசி பேர் வாங்குற மாதிரி வாங்கிட்டு வந்து. அப்படியா? அவன் எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, நீ வர மட்டும் கொடுத்துறாத. கொடுக்க மாட்டேன் மகனே. வரத்தை கொடுத்தீங்க உன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். வரம் கொடுக்க மாட்டேன். தம்பி நீ வாங்காம வராத. வரமாட்டேன் போனா நீங்க. அம்மா நீ கொடுக்காதோ. கொடுக்க மாட்டேன். நீ வாங்க வராதோ. நான் வாங்காம வரமாட்டேன். அம்மா நீ கொடுத்துறாத. கொடுக்க மாட்டேன். மகனை காத்தவராயா, அம்மா, நம் தாய்மாமன் மக்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டாய் அல்லவா? அம்மா. நானும் ஆரியமலை பற்றி சொல்கிறேன், சற்று கவனமாக கேட்க வேண்டும் மகனே. ஆகட்டும் தாயே. மகனை காத்தவராயா, அம்மா, கண்ணியும் பிறக்கு முன்னே பிறக்கு முன்னே முன்னே தங்குமர பிறந்ததடா, பிறந்ததடா. கண்ணே பிறக்கு முன்னே பிறக்கு முன்னே அம்மா, தங்குமர பிறந்ததடா, பிறந்ததடா. மலையும் பிறக்கு முன்னே பிறக்கு முன்னே மாமி, மகளுக்கு பிறந்ததடா, கண்ணை பிறக்கு முன்னே பிறக்கு முன்னே அம்மா, கண்களுக்கு பிறந்ததென்ன பிறந்ததென்ன. மகனை காத்தவராயா, அம்மா, புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நல்பேட்டை நற்பேட்டை ஆரியப்பராஜனுக்கும் அன்னத்தரசிக்கும் திருமணமாகிய பல ஆண்டுகளாக குழந்தை செல்வமில்லை. இருக்கட்டும். ஆயிரம் ஐயன்மார்களார் தவத்தால் ஸ்ரீரங்கம் சென்று ஆஹா. ரெங்கநாத சுவாமி அருளால் பிறந்தவள் ஆரியவள பெண்ணாகப்பட்டவள். ஆகட்டும் தாயே. அண்ணனுடைய பிறந்த ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது பார்க்கையில் 16 வயது நிறைந்தவுடன் பருவமங்கைக்கும் தருவாயில் ஒரு தேவகுமாரன் சிறை மீது சென்றுடன் ஜாதகத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. சரி அம்மா. அந்த பெண்ணை யார் ஒருவரும் சிறையிட்டால் பாச்சநத்தம் பரந்தமிழ் வேட்டிலே வல்லத்து மகள் முன்பாக கழுகுமரம் ஒன்று பிறந்திருக்கிறது. தாயே, யார் ஒரு அந்த பெண்ணை சிறைத்தால் அந்த கழுமரத்துக்கு இரையாகுவார் என்று ஜாதகத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. அப்படியா தாயே? அந்த ஒரு பாவத்துக்கு நீயாளாக வேண்டாம் மகனே, நீயாளாக வேண்டாம். அப்படி என்றால் அந்த பெண்ணை மறந்துவிடு மகனே. தாயே, ஆரிய பாலா பெண்ணை மறப்பது சுலபம் அல்ல. ஏனென்றால் இந்த பெண்ணை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தான் இடத்துல வரம் வாங்க வந்தேன். இப்பொழுது மறந்துவிடு என்று சொன்னார். இந்த பெண்ணை தொடுவதனால் அந்த மரத்திற்கு நான் இரையாகுவேன் என்று எடுத்துரைத்தாலும் சரி, உண்மையாக மகனே, நான் இறந்து போய் விடுகிறேன் தாயே. மகனை காத்தவராஜா, அம்மா. வேண்டாம் மகனே. ஏனம்மா வேண்டாம்? ஆயிரம் ஐயன்மார்கள் உன்னை வாழ விட மாட்டார்கள். ஏனம்மா விட மாட்டார்கள்? உன்னை அடியென்று அடித்து அந்த பெண்ணை யாரும் சிறைத்தால் அடியென்று அடித்து களமரத்தில் எடுத்து கொண்டு விடுவார்கள் மகனே. அப்படி என்றால் அதை என் கண்டால் பார்க்க முடியுமா? உன் உயிரகப்பட்டது அந்த களமரத்திலே போய்விடும். ஆகினால் பச்சமல கழுகு வந்து கழுகு தாயே மகனே, பச்சைகளுக்கு படாத மகனே. பச்சமல கழுகு வந்து கழுகு வந்து தாயே, பச்சைகளை எழுத்தலமே எழுத்தலமே. கொல்லிமல கழுகு வந்து கழுகு வந்து பொன்னே, பச்சைகளுக்கு படாத மகனே. கொல்லிமலை கழுகு வந்து கழுகு வந்து அப்பா, பச்சைகளை எழுத்தலமே எழுத்தலமே. மகனை காத்தவராயா, பச்சைமல கழுகு வந்து உன்னை பற்றி பட்டு இழுக்கும். கொல்லிமலை கழுகு வந்து உன்னை கொத்தி கொத்தி இழுக்குப்படா. ஆகட்டும் தாயே. மகன் அந்த பெண்ணை மறந்து விடு மகனே. மறக்க இயலாது தாயே. நான் செத்தாலும் சாவேன் அம்மா, சாவேன் அம்மா தாயே. நீ கட்டி மடிக்கிறேன்னா மடிக்கிறேன்னா. செத்தாலும் சாவேன் அம்மா, சாவேன் அம்மா நானும். நீ வாங்கி முடிக்கிறேன்னா மடிக்கிறேன்னா. பாடாதும் வாழ்வேன் அம்மா, வாழ்வேன் அம்மா தாயே. பாடாதும் மடிக்கிறேன்னா மடிக்கிறேன்னா. மகனே, தாயே, செத்தாலும் அந்த சீமாட்டியின் மடியில் சாக வேண்டும். வேண்டாம் இல்லை மகனே. என்றால் அந்த ஆரிய பாலாவின் மடியில் சாக வேண்டும். பிறகு என்னுடைய தாய் நீதானே, என்னை பெற்றெடுத்ததும் நீதானே, என்னை வளர்த்ததும் நீதானே. உண்மைதான். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை கொண்டு விட்ட காரணத்தினால் இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக யாரிடத்திலே சென்று நிற்பேன்? நான் தானிடத்திலே வந்துதானே வாங்க முடியும் மரம். மகனே, ஆகையினால் அந்த பெண்ணை தான் மணப்பெண் என்று பிடிவாதமாக பேசி ஆமாம் தாயே. மகனை காத்தவராயா, தாயே. மூத்தோர் சொல் முன் கசக்கும், சரி, பிரிக்கு இனிக்கும் என்பது ஒரு நாள் நீ அறியத்தான் போகிறாய். அப்படி என்றால் ஆகையினால் உனது தந்தையின் கட்டளை பிரகாரம் நான் கடுத்தவத்தில் இருந்த காரணத்தினால் நான் வரம் கொடுக்க இயலாத மகனே. என்னமா செய்ய வேண்டும்? பெற்றதாயால் வரம் கொடுப்பது ஒன்றுதான். பெரியதாயால் வரம் கொடுப்பது ஒன்றுதான். உனது பெரியதாயார் வல்லத்து மகனிடத்திலே வரம் பெற்று அம்மா, அதன் பிறகு நீ ஆய்வு பெண்ணை சிறைத்து வருவாய் மகனே. தாயே, மகனே, தாங்கள் சொன்ன பிரகாரம் என்னுடைய பெரிய தாயிடத்தில் சென்று வரத்தை வாங்கி வந்த பிறகு தாங்களுக்கு சம்மதம் இல்லை என்று தெரிவித்து விட்டால் மகனை காத்தவராயா, அம்மா, நிச்சயமாக உனது பெரிய வயத்தில் வரம் பெற்று ஆஹா, போய் வருவேன் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறாய். ஆகட்டும், போய் வருவாய் மகனே, சென்று வருகிறேன் தாயே. சென்று வருவாய். என்னுடைய தாய் என்ன காமாட்சி என்னிடத்தில் என்ன தெரிவித்து புறப்படுகிறார்கள் என்றால்,
பெற்ற தாய் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான், பெரிய தாயார் வரம் கொடுத்தாலும் ஒன்றுதான் என்று தெரிவித்து விட்டு புறப்படுகிறார்கள். ஏன் எதற்காக என்றால், என்னுடைய பெரிய தாயார் வல்லத்து மாகாளி பாச்சூர் நத்தம் பரந்தாமல் மேட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம். அப்படி அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் உரல் சத்தம், உடுக்கை சத்தம், ஓலை சத்தம் என்று கேட்காத இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வம். அப்படி இருக்கும் வேளையில் மிகவும் பலிகார தெய்வம் கூட. எப்படிப்பட்ட பலிகார தெய்வம் என்றால், யானை வெட்டி பலி கொடுத்தாலும் அந்த நேரத்துக்கு மட்டுமே மனம் சந்தோஷப்படுவார்கள். குதிரை வெட்டி பலி கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டுமே மன சந்தோஷப்படக்கூடிய கடவுள். அப்படி இருக்கும் வேளையில் என்னை எங்கே வரம் வாங்குவதற்காக அனுப்பி வைத்தால் என்னையும் பழி வாங்கிவிடும் என்ற எண்ணத்தில் என்னுடைய தாய், என்னுடைய பெரிய தாயாரத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இந்த காத்தவராயம் முன்வைத்த காலை பின்வைப்பவன் அல்ல. உடனடியாக சென்று என்னுடைய பெரிய தாயாரிடத்தில் வரத்தை பெற்றே ஆக வேண்டும், புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் ஒருவன் மட்டும் இருக்கிறேன் அல்லவா, என்ன செய்வது என்று தெரியாமல்லையே. ஆகையினால் அன்று கொட்டிமலை கன்னிமார்கள் எல்லாம் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட சத்தியம் என்றால், மகனை காத்தவராயா, எங்கேயாவது சென்று தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று நேர்ந்து விட்டால் இந்த கொட்டிமலை கன்னிகளை நேர்த்த வண்ணமாக அவ்விடத்திலே உதவியை நாடினால் உதவி உன்னை நாடி வரும் என்று சொன்னார்கள். அதனால் இப்பொழுது இந்த இடத்திலே நின்று கொல்லிமலை கன்னிமார்களை நினைத்த வண்ணமாக உதவியை நாடுகையில் கொல்லிமலை கனகபோதங்களை அழைத்து சென்று 1000 மேலதாளங்களை தட்டி முழக்கினால் உன்னுடைய பெரிய தாயாரோ ஆலயத்தை விட்டு வெளியே வந்து விடுவார்கள். தன்னுடைய மனம் மகிழ்ந்து அப்பொழுது அதாவது உன்னுடைய ஆலயத்துக்குள்ளாக புகுந்து விட்டேன் என்றால் தாயிடத்திலே வரத்தை பெற்றுவிடலாம் என்றார்கள். அதை போலவே இப்பொழுது கொல்லிமலை கனகபோதங்களை அழைத்துக் கொண்டு புறப்படுகின்ற பொழுது, அடே கொல்லிமலை கனகபோதங்களே, அதிவேகமாக புறப்பட்டு வர வேண்டும். என்னுடைய பெரிய தாயார் ஆலயத்துக்கு முன்னதாக 1000 மேலதளங்களை தட்டி முழக்க வேண்டும். எப்படி என்றால், அங்கே குலவி கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா, அங்கே கொடியிலங்க கூத்தாடுமா கூத்தாடுமா, குலவி கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா, அங்கே கூத்தாடுமா கூத்தாடுமா, குலவி கட்டி கூத்தாடுமா கூத்தாடுமா, அங்கே அருளங்க கூத்தாடுமா கூத்தாடுமா, கூத்தாடுமா, அங்கே கூத்தாடுமா கூத்தாடுமா. உடனடியாக புறப்பட்டு சென்று 1000 மேலதளங்களை தட்டு முழக்குங்கள். முன்னோக்கி செல்லுங்கள். ஏதோ நீதான் எடுத்து கொடுக்கணும், இங்கெல்லாம் ஆள் இல்லை. மியூசிக் பார்ட்டிலாம் கொஞ்சம் ரொம்ப சவுண்டிங் ஓடுது. அதனால 100 ரூபாய் நன்கொடை கொடுத்து முத்துக்கு முட்டாக அந்த பாட்டை பாடி கொஞ்சம் மியூசிக் பேட்டி இதுல கொஞ்சம் நாடகம் முடிவு சிறப்பாக நீங்கள் மியூசிக் போடணும்னு கேட்குறேன். 3 வாட்டி எங்களுக்கு அம்பளி துருவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி.